நம்ம ஊர்ல விவசாயத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய சூரியன், இயற்கை தாய், கால்நடைகள் உள்ளிட்டவற்றுக்கு நன்றி தெரிவிக்கிற பொங்கல் பண்டிகை மாதிரியே அமெரிக்கால ரொம்ப பிரபலமான கொண்டாட்ட நாட்கள்ல ஒன்று தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லப்படக்கூடிய நன்றி தெரிவிக்கும் நாள். இந்த நாள் எப்படி கொண்டாடப்பட்டுச்சு, அதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த நிகழ்வை முறையாக கடைபிடிக்கிறதுக்கான நாளை உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் சர்ச்சைகள் நிறைஞ்சதாகவும் இருந்ததா சொல்லப்படுது. ஆனால் கூட்டாட்சி சட்டப்படி இந்த நன்றி தெரிவிக்கும் நிகழ்வை 1942 வருஷத்திலிருந்து ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை அப்போ அமெரிக்கர்கள் கொண்டாடிட்டு வராங்க. இந்த விழாவை கொண்டாடுறதுக்கு கடந்த காலங்களில் பல்வேறு தேதிகள் நியமிக்கப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்குது. அமெரிக்காவுடைய முதல் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வான அதாவது அறுவடை திருவிழா 1621 வருஷம் இலையுதிர் காலத்தில் நடந்ததாகவும் அதில் 53 யாத்ரிகர்களும் அமெரிக்காவுடைய பூர்வக்குடி மக்கள் 90 பேரும் ஒன்றா கலந்துக்கிட்டாங்கன்னு நம்பப்படுது. 1668 தொடங்கி ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 25ஆம் தேதி இந்த விடுமுறை தினம் கொண்டாடப்பட்டுச்சு. ஆனால் அது கொஞ்சம் வருஷத்துக்கு மட்டுமே நீடிச்சுது. 1789 ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் நவம்பர் 26ஆம் தேதி எல்லாரும் நன்றி தெரிவிக்கக்கூடிய பொது விடுமுறை நாளாக கொண்டாடப்படும்னு அறிவிச்சார். ஆனால் வருஷங்கள் போக போக இந்த நாளானது மாதங்கள், நாட்கள்னும் எல்லாமே முறையில்லாமல் மாறிட்டே இருந்துச்சு. இந்த நிலையில தான் 1863 ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனால நவம்பர் மாசத்தோட கடைசி வியாழக்கிழமை இந்த விழாவை கொண்டாடுறதுக்கு வழக்கமாக்கப்பட்டுச்சு. 1939 அந்த வருஷத்தோட நவம்பர் மாசத்துல 5 வாரங்கள் இருந்ததுனால சில அமெரிக்கர்கள் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வை கொண்டாடுறதுக்கு இருவேறு தேதிகளை ஆப்ஷனா வச்சிருந்தாங்க. இது இப்படி இருக்க இந்த விடுமுறை நாளை ஒரு வாரம் தள்ளி வைக்கணும். அப்படி தள்ளி வச்சா அதுக்காக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நேரம் அதிகரிக்கப்படணும். அதனால் தங்களுக்கும் விற்பனை அதிகரிக்கும்னு சில்லறை விற்பனையாளர்கள் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் கிட்ட இந்த கோரிக்கையை முன் வச்சாங்க. இதுக்கு ரூஸ்வெல்ட்டும் ஒத்துக்கிட்ட நிலையில் சில்லறை விற்பனையாளர்கள் பணம் பறிக்கக்கூடிய விஷயமாக தான் பொதுமக்கள் பலராலும் இது பார்க்கப்பட்டுச்சு. நிறைய மாகாணங்களில் அந்தந்த ஆளுநர்கள் பாரம்பரிய முறைப்படி நவம்பர் மாதத்தோட 4வது வியாழக்கிழமையில தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே கொண்டாடப்படும்னு சொல்லி அந்த நாளுக்கே விடுமுறை நாளை அறிவிச்சாங்க. இது தொடர்பாக நன்றி தெரிவிக்கும் நிகழ்வானது நவம்பர் மாதம் 4வது வியாழக்கிழமை கொண்டாடப்படும்னு 1941 டிசம்பர் மாதம் காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டத்தினால இதுக்கு ஒரு தீர்வு எட்டப்பட்டுச்சு. முதலாக மேசியுடைய தேங்க்ஸ் கிவிங் டேவோட பேரணியில் 1927 நியூயார்க் சிட்டியில் அது நடந்துச்சு. இது அமெரிக்காவோட பாரம்பரிய நிகழ்வாக மாறுச்சு. இந்த பரேடில் பெரிய பெரிய பலூன்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக அறியப்பட்டு பேர் போன ஒன்றா விளங்குது. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.